சம்மர் ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம்மர் சீசனில் கிடைக்கக்கூடிய முருங்கைக்காயை வச்சு சூப்பரான 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப்பு தான் பார்க்க போகிறோம். இந்த சூப்புடைய டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துருக்கேன். அதில் 4 முருங்கைக்காயை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 வெங்காயம் 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. 6 to 8 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கொத்தமல்லியுடைய காம்புகள் சேர்த்துருக்கேன். இந்த காம்பு நல்ல ஒரு மனம் கொடுக்கும், அதனால் காம்புகளை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து அது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி லோ ஃப்ளேமில் 3 விசில் கொடுத்துருங்க. 3 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நல்லா ஆறுனதும் திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்குங்க. ஒரு வடிகட்டியில் இந்த சூப்பை எல்லாம் வடிகட்டி எடுத்துருங்க. அடுத்து மீதம் இருக்கிற காயை நல்லா மத்து வச்சு மசிச்சிங்கன்னா நல்லா அது மசிஞ்சு அதோடைய அந்த சதைப்பட்டெல்லாம் வந்துடும். அதை ஒரு ஜல்லடியில் போட்டு மறுபடியும் நல்லா மசிச்சு எடுத்துட்டிங்கன்னா அந்த முருங்கைக்காயோடைய சதைப்பற்றுலாம் சூப்பாக வந்துடுங்க. அடுத்து நம்ம ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து ஜீரகம் நல்ல மனம் வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சூப்பை அதில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் பவுடர் சேர்த்துருக்கேங்க. இது ஆப்ஷன் தான். இது சேர்க்காமையே இந்த சூப் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படின்னு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் திக்காக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அதோட உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு கைக்குத்தளவு கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான முருங்கைக்காய் சூப் ரெடி. இந்த சூப்பு நீங்கள் அப்படியே குடிக்கலாம், சூப்பராக இருக்குங்க. சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இந்த சம்மரில் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த சூப்பை குடிப்பாங்க. இது முருங்கைக்காய் சூப்பான்னு அவங்களால சொல்லவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்போதுமே முருங்கைக்காயை வச்சு சாம்பார் குழம்புன்னு சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்க என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணுங்கள்.